நாமத்துக்கு மேம்படுறதாக கட்டு மக்கள் என்னுடைய வார்த்தை கொடுக்க தேவனுக்கு பெரிய கிருபைக்காக நடிச்சிருக்கிறேன். இந்த வெளியிலையும் ஏசாயா 49ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனம் என்ன போடுறது கேட்டீங்கன்னா, ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அவர்கள் மறப்பால் நான் உன்னை மறப்பதில்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. தன் தேவ பிள்ளைகளாகி நீங்க யாரும் மறந்துட்டாங்களோ அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். ஆனால் வந்து உலகமே நம்மளை வெறுப்போம், உலகமே நம்மளை மறப்போம். அன்னைக்கு யோசிப்பு அப்படித்தான் நினைச்சுட்டாங்க. எல்லாரும் எல்லா தகப்பன் குடும்பத்தார் எல்லாத்தையும் ஆண்டவர் மறக்க செய்தாருன்னு போட்டுருக்கோம். அவன் தகப்பன் குடும்பத்தில் இருக்க எல்லாத்தையும் ஆண்டவர் தான் மறக்க செய்தார் கொடுப்போம். அதே போல ஒரு குடும்பத்தில் வந்து நம்ம எல்லாரும் ஒதுக்கலாம், அவங்களை எல்லாரும் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டார், மறக்கவே மாட்டார். ஏன்னு கேட்டீங்கன்னா, இதோ என் உள்ளங்கையில் உங்களை வரைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. உள்ளங்கையில் நம்ம என்ன செஞ்சிருக்கிறாரா, வரைந்து வைத்திருக்கிறார். அதனால உள்ளங்கையில் அவர் வரைஞ்சிருக்கிறதுனால நம்ம எதுக்கு என்ன செய்யக்கூடாது, பயப்படவே கூடாது. நம்ம இருக்கிறது யார் கையில் இருக்கும், சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய கருத்தமாக இருக்கும். அதனால நீங்கள் என்ன செய்யக்கூடாது, எதையும் குறித்து கலக்கக்கூடாது. நீங்கள் தைரியமாக என்ன செய்யணும், எடுக்கணும். ஏன்னா இந்த உலகத்தில் வந்து நீங்கள் வந்து சோர்ந்து போய் இருக்கலாம், என்று ரொம்ப வலைகள் தாக்கலாம் அவங்கள, இல்லை சில கடன் பிரச்சனைகள் காணப்படலாம், இல்லை வறுமையாக இருக்கலாம். எல்லாவற்றிலிருந்து கர்த்தர்களை விடுதலை பண்ணுவார். விடுதலை பண்ண மாட்டே சொல்லவே மாட்டார். அவரை நம்புற பிள்ளைகள் ஒருபோது என்ன செய்ய மாட்டாராம், கைவிடவே மாட்டார். ஆனால் ரூத்துக்கு சொல்றது தான், அவரை நம்பி வந்திருக்கிறதாலே அவங்களுக்கு நிறைவான பலன் வரும் அப்படின்னு சொல்லி போக சொல்வாரு. அதனால அவரை நம்பி இருக்கிறதால நமக்கு நிறைவான பலன் என்ன செய்யும் வரும். சிங்கக்குட்டியில் தாழ்ச்சிக்கு பட்டினியாக கர்த்தர் தேவைக்கு ஒரு நாளையும் குறைவிடாது. நீங்கள் அவரை மட்டும் நீங்கள் தேவையை மட்டும் சரியாக இருந்துக்கோங்க. வேதம் வாசிக்கிறதுல, ஜபம் பண்ணுறதுல, அவங்க ஆலயத்துக்கு பார்க்கல, எல்லாத்தையும் இங்கே ஃபஸ்ட்டாக இருக்கணும். எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். நேரம் கிடைக்கும்போது நினச்சி வேதத்தை வாசிக்கணும், நேரம் கிடைக்கும் போது ஜெபிக்கணும், நேரம் கிடைக்கும் போது கர்த்தருடைய ஆலயத்துக்கு நம்ம போகணும். அது நமக்கு முக்கியம். அப்படி போகணும்னா கண்டிப்பாக தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அது மாத்திரம் இல்லை, நம்மளை ஆண்டவர்களுக்கு வழி நடத்துவார். வழி நடத்தும் போது அவருடைய வழிநடத்த வித்தியாசமாக இருக்கும். பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரதுக்காக நம்ம சில காரியங்கள் நினைச்சுவார், அனுமதித்து அவர் நடத்துவார். அதனால தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் இப்படி வறுமையில் இருக்கிறேன், நானும் ஆண்டவர்களுக்கு தேவை, எனக்கு ஏன் வறுமை அப்படின்னு நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் வந்து கொஸ்டின் பண்ணலாம். ஆனாலும் உங்களை நீங்கள் இருக்கிற ஸ்தானத்துலேருந்து மேலான ஸ்தானத்துக்கு கொண்டு தான் ஆண்டு சில காரியங்கள் என்ன செஞ்சிருப்பாரு, அனுமதிப்பார். ஏன்னு கேட்டிங்கன்னா ஏசப்பாவுக்கே இந்த விருப்பம். அவர் வந்து இந்த பாடுகளை சுமந்து அவர்கள் மறைத்து 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பியிருந்தாரு. அப்போ என்ன சொன்னாங்க, வானத்துக்கு சகல அதிகாரத்தையும்